ஆற்று அறவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூலகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம். அத்தியாயம் 25. மிர்தாத் காணாமல் போகிறார். அத்தியாயம் 25. மிர்தாத் காணாமல் போய்விடுகிறார். நரோண்டா. திராட்சை மது திருவிழாவிற்கான நாள் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. குருவும் நாங்களும் தொண்டர் குழுவும் வெளி உதவியாளர்களும் சேர்ந்து விழா விருந்துகளுக்கான ஏற்பாடுகளை இரவு பகலாகச் செய்தோம். குரு மிகுந்த ஆர்வத்துடன் கடுமையாக உழைத்தார். சமாதம் கூட அவரை பாராட்டினார். மடாலயத்தின் அறைகள் எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்டன. மதுச்சாடிகளும் பீப்பாய்களும் கழுவி தூய்மையாக்கப்பட்டன. சென்ற ஆண்டின் மது விற்பனைக்கு தயார்படுத்தப்பட்டது. சுவை பார்த்து வாங்குகிற வாயில். சென்ற ஆண்டின் மதுவை விற்பது திருவிழா சமயத்தில் வழக்கமாக நடப்பது. மடாலயத்தின் விசாலமான முற்றம் நூற்றுக்கணக்கான கூடாரங்கள் அமைப்பதற்காக சமன்படுத்தப்பட்டு பெருக்கி தூய்மைப்படுத்தப்பட்டது. தீர்த்த யாத்திரை வரும் பயணிகள் அவற்றில் தங்கி தமது பொருள்களை விற்பனைக்கு வைப்பார்கள். கழுதை, கோவேறு கழுதை, ஒட்டகங்கள் மீது கொண்டு வரப்படும் திராட்சை குலைகளை பிழிவதற்கான சாறு பிழியும் இயந்திரங்கள் பழுது பார்த்து வைக்கப்பட்டன. திராட்சை கனிகளை குத்தகைதாரரும் மடாலய புரவலரும் கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். உணவு கொண்டு வராமல் வருபவர்களுக்காக ஏராளமான ரொட்டிகளை தயாரிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அது உண்மையில் திராட்சை மதுவுக்கு நன்றி கூறும் நாள். அந்த நாளை சமாதம் தம் புத்தி கூர்மையால் ஒரு வார காலம் நீட்டித்து வணிகம் பெருக்கி வளம் பெருக்குமாறு ஏற்பாடு செய்து வந்தார். ஆணும் பெண்ணுமாக எல்லா வகையினரும் அங்கே திரள்வது வழக்கம். ஆண்டுக்கு ஆண்டு கூட்டம் பெருகிக் கொண்டே போயிற்று. அரசர் முதல் ஆண்டிகள் வரை, உழவர் முதல் தொழில்நுட்ப கலைஞர்கள் வரை, லாபம் பார்ப்போரும் கண்டு மகிழ்வோரும், குடிகாரர்களும் தீயவர்களும், பக்தர்களும் நாடோடிகளும் கோவில் பூசாரிகளும் மதுச்சாலைக்காரர்களும் ஏராளமான வளர்ப்பு பிராணிகளுடன் வந்து கூடுவார்கள். சிறு சிறு நாடோடி கூட்டங்கள் வந்து மடாலயத்தின் அமைதியை குலைப்பார்கள். இலையுதிர் காலத்தில் திராட்சை மது திருநாளும் இளவேனிற் பருவத்தில் மடாலய திருநாளும் என ஆண்டிற்கு 2 முறை இங்கே கொண்டாட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த திருவிழாக்களின் போது வெறுங்கையுடன் யாரும் வரமாட்டார்கள். ஏராளமான பரிசு பொருள்கள் கொண்டு வருவதே வழக்கம். திராட்சை கனி கூடைகள், முத்துச்சரமோ வைர அட்டிகையோ கட்டப்பட்ட ஊசி இலை கொம்புகள் என பல வகைப்பட்டவையாக இருக்கும் அப்பரிசுகள். அங்கே கூடாரங்களில் தங்கி வியாபாரம் செய்வோர் தமது வருவாயில் 10% தொகையை வரியாக மடாலயத்திற்கு அளிப்பது வழக்கம். விழாவின் முதல் நாள் அன்று பெரியவருக்கு மரியாதை செய்யப்படும். திராட்சை குலைகள் தொங்கும் ஒரு அலங்கார வளைவின் அடிவில் உயரமான மேடை மீது மடாலயத்தின் மூத்தவர் அமர்ந்து விழாவுக்கு வந்திருப்பவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களும் அவருக்கு பரிசுகள் வழங்குவார்கள். அவர்கள் கொண்டு வந்த புது திராட்சை மதுவை பருகி ஆசீர்வதிப்பார். கழுத்து நீண்ட சுரை குடுக்கையிலிருந்து மதுவை முதல் கோப்பையில் ஊற்றி குடித்த பின் மற்ற மடாலய தோழர்களுக்கு வழங்கப்படும். பிறகு மக்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். எல்லோரும் குடித்த பின் புனித மதுவை புகழ்ந்து பாடுமாறு அவர் கேட்டுக்கொள்ள அனைவரும் பாடுவார்கள். முதலாக அறுவடை செய்து தயாரிக்கப்பட்ட மதுவை போற்றி நோவாவும் அவர் குடும்பத்தினரும் பாடிய பாடல் அது. பாடி முடித்ததும் கூட்டத்தினர் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்வார்கள். அதன் பிறகுதான் வணிகம் ஆரம்பமாகும். அந்த பாடல்: புனித திராட்சை மதுவே வாழ்க. திராட்சை சாறு தழும்ப தழும்ப, தங்க கனிகள் பழுத்து தொங்க, கொடிகள் வளமாய் வளரச் செய்யும் அற்புத வேர்கள் வாழ்க வாழ்கவே. வெள்ளப்பெருக்கின் அனாதை மக்களே, சேற்று நடுவில் சிக்கிய மக்களே, அன்பான கொடியின் குருதியை சுவைப்பீர். புனித திராட்சை மதுவே வாழ்க. களிமண் சேற்றின் கைதிகள் நீங்கள், வழிகள் தவறிய யாத்ரீகர் நீங்கள். மீட்பு தொகையும் வழியும் இந்த புனித திராட்சை கொடியில் உள்ளன. மதுவே 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 வாழ்க.
விழா துவங்கும் நாளுக்கு முந்தைய நாள் காலையில் குரு சட்டென காணாமல் போய்விட்டார். மடாலய எழுவரும் சொல்லுக்கடங்கா கலவரம் அடைந்தனர். தேடி பார்க்க நாலா திசையிலும் ஆட்களை அனுப்பினார்கள். மடாலயத்தின் சுற்றுப்புறங்களில் எல்லாம் இரவு பகலாய் விளக்கும் தீவட்டிகளும் ஏந்தி தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர் போன சுவடே தெரியவில்லை. அவர் காணாமற் போனதில் யாருக்குமே தொடர்பில்லை என்று சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் ஏதோ ஒரு சதித்திட்டத்திற்கு குரு இரையாகிவிட்டார் என்றே அனைவரும் நினைத்தார்கள். எழுவரும் வாய்மூடி சோகமாய் நிழல்கள் போல நடமாடிக் கொண்டிருந்தார்கள். கூட்டத்தினர் வாழ்த்து பாடினார்கள், மது அருந்தினார்கள். மூத்தவர் மேடையை விட்டு இறங்கினார். அப்போது அந்த ஆரவார அமளி நடுவே ஒரு பெருங்குரல் எழுந்தது. எங்களுக்கு மிர்தாத் வேண்டும், மிர்தாத் எங்களிடம் பேச வேண்டும். அந்த குரல் ரஸ்டினுடையது. குருவின் கருத்துக்களை வெகு தூரம் பரப்பியவன் அவன்தான். அவனது குரலை தொடர்ந்து கூட்டத்தினர் குருவை கேட்டு ஆரவாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கூக்குரல் காது செவிடுபடும்படியாக எழுந்தது. எங்கள் கண்களில் கண்ணீர் பெருகியது. எம் தொண்டை அடைத்து கொண்டது. சட்டென அந்த அமளி அடங்கியது. மௌனம் படிந்தது. எமது கண்களையே நம்ப முடியவில்லை. உயர்ந்த மேடை மேல் அவர் நின்று கொண்டிருந்தார். அமைதியாக இருக்கும்படி கூட்டத்தினரை நோக்கி அவர் கையமர்த்தி கொண்டிருந்தார்.